tnbiofloc மயிலாடுதுறை தமிழ்நாட்டின் நம்பர் 1 biofloc நிறுவனமான tnbiofloc இப்பொழுது ஆன்லைன் பயிற்சி வகுப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. வெளிநாட்டினர், வெளி மாநிலத்தினர் பயிற்சிக்கு நேரடியாக வர முடியாதவர்கள் ஆன்லைன் பயிற்சி பெற்று மீன் வளர்ப்பு தொழிலை மிகச்சிறப்பாக செய்ய வழிவகை செய்கிறது. tnbiofloc மயிலாடுதுறை அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்கள் வழங்கப்படும் வேறு எங்கும் கிளைகள் இல்லை. tnbiofloc மயிலாடுதுறை. வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா ரெடியூசரை எப்படி பயன்படுத்துறது. ஸோ இந்த அமோனியா ரெடியூசர்னால் என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி இந்த அமோனியா ரெடியூசர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பயோஃப்ளாக் தொழில் செய்கிறவங்க பெரும்பாலும் பாதிக்கப்படுற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, வாட்டரில் அமோனியா லெவல் அதிகமாகிறது. ஸோ இந்த அமோனியா லெவல் அதிகமானால் மீன்களுடைய இறப்பும் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் நாள் ஒரு 2-3 மீன் இறந்தது அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 5 மீன் 10 மீன் இறக்க ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் இந்த அமோனியா, ரைட்டுங்களா. ஸோ இந்த அமோனியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. ஸோ பயோஃப்ளாகில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கார்பன் ரேஷியோ, அந்த கால்குலேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா அமோனியாவை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால ஈஸியாக எல்லோரும் பயன்படுத்துகிறதுனா அமோனியா ரெடியூசர், ரைட்டுங்களா. ஸோ இந்த அமோனியா ரெடியூசரை எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரியான சூழ்நிலையில் பயன்படுத்தணும், அமோனியாவோட லெவல் எந்தெந்த ரேஞ்சில் இருந்தால் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் அமோனியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிஎன் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்துவாங்க, சரிங்களா. ஸோ இந்த சிஎன் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா, கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில் உள்ள விகிதத்தை கால்குலேட் பண்ணி அமோனியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்கிறது தான் இந்த சிஎன் ரேஷியோ, சரிங்களா. ஸோ இந்த சிஎன் ரேஷியோ இதை என்ன சொல்லலாம்னா ஒரு ஃபார்முலா படி இயங்குது, சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா போட்டு நம்ம டெரிவேட் பண்ணும்பொழுது தான் இதோட ஆன்சர் நமக்கு தெரியும். இப்போது நம்ம ஒரு tnbioflocல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மீன் வளர்ப்பு தொழில், அதாவது பயோஃப்ளாக் மீன் வளர்ப்பு தொழில் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு டெக்னாலஜி, ரைட்டுங்களா. ஸோ இதை எல்லாரும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், ரைட்டுங்களா. ஸோ இந்த சார்ட் எதுக்கு அப்படின்னா, சிஎன் ரேஷியோ டெரிவேஷன் நம்ம பண்ணி, அதாவது கணக்கு பண்ணி ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த சார்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4000 லிட்டர், 8000 லிட்டர், 12000 லிட்டர், 15000 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து டெரிவேஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த டேங்கில் 4 ppm 6 ppm 8 ppm அளவுக்கு அமோனியா இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படின்னா ஓகே, கிளியராக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இது PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும், இல்லை ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் வேணும்னா நம்மளுடைய நம்பர் கொடுத்துருக்க, உங்களுக்கு ஆஃபீஸ் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரில் சார்ட் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு PDF ஃபார்மேட்டோ இல்லை இமேஜ் ஃபார்மேட்டோ உங்களுக்கு அவங்க அனுப்பிவிடுவாங்க, சரிங்களா. ஸோ ரைட், இப்போது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 ppm 6 ppm 8 ppm, ரைட்டுங்களா. குறைஞ்சபட்சம் நம்ம அமோனியா 4 ppm தாண்டக்கூடாது, சரிங்களா. அதாவது என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 4 ppm தாண்டக்கூடாது. பயோஃப்ளாக் டெக்னாலஜியில் உள்ள அந்த டெக்னாலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 ppm 1 ppm வந்தாலே கொஞ்சம் நம்ம அலர்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமோனியா எப்போதும் 0ல் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, 2 ppm வர்றதுனால பெருசாக மீன் எதுவும் அஃபெக்ட் ஆகுறதில்ல அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இது அனுபவபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் அதனால தான் இந்த 4 ppm அப்படிங்கிறதுலேருந்து சார்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த சார்ட்டோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, டெரிவேஷன் போட தெரியாதவங்க, கால்குலேஷன் போட தெரியாதவங்களுக்காக தான் இது. உங்களுக்கு சிஎன் ரேஷியோ ஃபார்முலா படி உங்களுக்கு பண்ண தெரியும்னா பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு, ரைட்டுங்களா. ஸோ இதில் இந்த சார்ட்டை பார்ப்போம். முதல்ல 4 ppm 6 ppm 8 ppm இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ppm அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அளவு, ரைட்டுங்களா. ஸோ ஒரு பால் எப்படி நம்ம வந்து லிட்டரில் சொல்கிறோம், 2 லிட்டர் 3 லிட்டர் பால் கொடுங்கன்னு சொல்கிறோம். அரிசி சர்க்கரையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், கிலோ கணக்கில் சொல்கிறோம், கேஜி அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி அமோனியாவை நம்ம ஏதாவது ஒரு அளவு முறைகள், எஸ்ஐ அளவீடு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதுமாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரு அளவீடு பண்ணணுங்கிறதுக்காக ppm அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. சரி, ரைட், ஓகே. இப்போது அமோனியாவை கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அப்படி என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அமோனியா ரெடியூசர் நம்ம போடணும். அமோனியா ரெடியூசருங்கிறது ஒரு டானிக் மாதிரி, சரிங்களா, ஒரு திரவ வடிவத்தில் உள்ள ஒரு சொல்யூஷன், அவ்வளோதான், ரைட்டுங்களா. அப்புறம் அதோடு நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா சர்க்கரையை சேர்க்கணும், சரிங்களா. அது நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். இப்போ நமக்கு தேவையான 2 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா ரெடியூசர், பிறகு சர்க்கரை தேவை, ரைட்டுங்களா. ஸோ இது 2 வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அமோனியா வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ இப்போது ஒரு 4000 லிட்டருக்கு உள்ள ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டில் உள்ள முதல்ல 4000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 4000 லிட்டருக்கு எப்படி நம்ம அமோனியாவை கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இந்த 4000 லிட்டரில் நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தண்ணியில் டெஸ்ட் பண்ணுற சூழ்நிலையில் ஒரு 4 ppm வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்னா சர்க்கரை 150 கிராமும் அமோனியா ரெடியூசர் 30 மில்லி லிட்டரும், சரிங்களா, அதாவது மில்லி லிட்டர் எம்எல், ஓகேங்களா. ஸோ இது 2த்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும்னா காமனாக எப்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 லிட்டர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் எத்தனை டயாமீட்டர் போட்டிருந்தாலும் எவ்வளோ மீன் வளர்த்தாலும் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. ஏன்னா நம்ம 1 லிட்டர் தண்ணியில் தான் நம்ம இந்த அளவை வந்து அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ அதனால் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அளவு மட்டும் என்ன ஆகும்னா இந்த சார்ட்டில் உள்ள மாதிரி மாறும், சரி, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்கிறோன்னா 4 ppm நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா சர்க்கரை ஒரு 150 கிராமும் அமோனியா ரெடியூசர் ஒரு 30 மில்லி லிட்டரும் எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ எடுத்து 2த்தையும் கலந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ டேங்கில் அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த 1 லிட்டரை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக ஊற்றிடலாமா அப்படின்னீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, சரிங்களா. ஒரே நேரத்தில் 1 லிட்டரு நம்ம கரைச்சி வச்சிருந்த கரைசலை ஊற்றிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன செய்யணும், 250 ml தான் 1/4 லிட்டராக என்ன பண்ணணும்னா டேங்கில் சேர்க்கணும், ரைட்டுங்களா. ஸோ டேங்கில் சேர்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம், ஏரியேஷன் ஆனில் தான் இருக்கணும். ஸோ ஏரியேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கக்கூடாது. ஏரியேஷன் ஆனில் இருந்தால் மட்டும்தான் 100% இது வந்து ரியாக்ட் ஆகும், சரிங்களா. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயமாக நமக்கு அமோனியாவோட அளவு குறையும். ஸோ 2வது எக்ஸாம்பிள், இப்போ 6 ppm இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், ரைட்டுங்களா. உங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்பொழுது 6 ppm வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும்னா 250 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும், 30 ml அமோனியா ரெடியூசர் எடுத்துக்கணும், சரிங்களா. இது 6 ppmக்கு. அது 8 ppm வந்துச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் என்ன செய்யணும் அப்படின்னா 300 கிராம் சர்க்கரையும் அமோனியா ரெடியூசர் 50 மில்லி லிட்டரும் எடுத்துக்கணும். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சார்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு கிளியராக இருக்கும், சரிங்களா. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த அமோனியா ரெடியூசர் ஊற்றும் பொழுது, அதாவது இந்த அமோனியா ரெடியூசரோ இல்லை சர்க்கரையோ நம்ம கலக்கும் பொழுது டிஓவோட அளவு, அதாவது தொட்டியில் ஆக்சிஜனுடைய அளவு என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிரும், சரிங்களா. ஸோ அந்த குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு செயலை நம்ம என்ன செய்யணும், மார்னிங் டைமில் தான் பண்ணணும். ஒரு மார்னிங் காலையில் ஒரு 9 o'clock இல்லை 8 o'clock அது மாதிரி காலை நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா நல்லது. அதாவது ஒரு இன்னொரு விஷயம் செஞ்சுக்கலாம், சூரியன் வர்றதுக்கும் முன்னாடி, சரிங்களா. ஸோ சூரியன் வர்றதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அதனால் நமக்கு ஓடிட்டுருக்க ஆக்சிஜன் தான் ஏரியேட்டர்லேருந்து வருது இல்லைங்களா. ஸோ அந்த ஆக்சிஜனில் நல்லா பியூரான ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எப்பொழுதும் ஆஃப்டர் 3 PM எதுவுமே பண்ணாதீங்க. மதியானம் 3 மணிக்கு மேலே, அதாவது மாலை 3 மணிக்கு மேலே பயோஃப்ளாகில் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாதீங்க. ஈவன் ஃபுட்டு கூட போட வேண்டாம் அப்படின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், சரிங்களா. ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.